ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் வதுரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸும் எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து ஜென்சி கிட்ஸ் தான். அண்ட் ஓல்டர் ஏஜ் பீப்புளும் சஃபர் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரானோகிராஃபி. இந்த இதில் இருக்கக்கூடிய அடிக்ஷன். இதில் வந்து நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை வந்து ஒதுக்குறதுனால தான், இதை அவாய்ட் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு இது போய் சேர மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்து இதை பத்தின ஒரு நாலேஜ் தெரிய மாட்டேங்குது. ஒரு தப்பான விஷயங்கள்லாம் மைண்ட்ல அவங்களுக்குள்ள கிடைக்குது. ஒரு சரியான ஒரு ஆன்சர் கிடைக்காம அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ப்ராப்பரா அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேராதனாலதான். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு கிட்ட போய் படிப்பாங்க இல்லையா, குருகுல கல்வியில எல்லாம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டாபிக்காவே பேசப்பட்டது. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் ஒதுக்குறதுனாலதான் நிறைய பேருக்கு அந்த ஒரு லோன்லினஸ் ஃபீல் வரதா இருக்கட்டும், ஒரு 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 லோ மோட்டிவேட்டடான எனர்ஜி அவங்களுக்குள்ள கிடைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இதை பத்தின நாலேஜ் இல்லாதனால தான். ஸோ இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க விஷயங்களும், நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன, குறிப்பா திருமூலர் சொல்லிட்டு போன விஷயங்களும், இப்போ அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பல டாக்டர்ஸ் சொன்ன விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ வித் ரெஸ்ட் ஃபார் த டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்சென்சிட்டி, அதாவது ஆபாச படங்கள்லாம் என்ன, அதுதான் ஒப்சென்சிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு ஒப்சென்சிட்டின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு சரியாக தெரியாது. பசங்களும் பார்க்குறாங்களா பொண்ணுங்களும் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதே இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போ இருக்க ஜென் கிட்ஸில், இப்போ நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன்னா நான் வந்து ஒரு 2 இயர் ட்ராப் ஆகி தான் ஜாயின் பண்ணேன். ஸ்கூல் முடிச்சு 2 இயர் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஏன் ஏஜ் பசங்களை விட இவங்க ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறாங்க. இவங்க பேசக்கூடிய டாபிக்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு இன்னும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸில் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறத பொறுத்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் சஃபர் ஆகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல நீங்கள் சில கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே இருக்கும் அங்கே. அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா இந்த காமசூத்ரான்னு சொல்லி ஒரு புக் இருக்கும், விச் இஸ் மோர் டாக்ட் அபவுட் செக்ஸை பற்றி அவங்க நல்லா டீப்பாக டாக் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்ல விஷயங்களா இருக்கட்டும். நம்ம திருவள்ளுவர் வந்து காமத்து பால்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. திருமூலர் வந்து உடல்ல வந்து நம்ம அடக்கணும், வீரியம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதை நம்ம எப்படி டைரக்ட் பண்ணணுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம தமிழ்ல கொண்டாடக்கூடிய பெரிய அறிஞர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இதை ஒரு கோயில்கள்ல இதை ஒரு சிலைகளா வடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்சென்சிட்டி கண்டென்ட், அதாவது இந்த ஆபாச படங்களுக்கும் பல டிஃபரன்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு புரிதலே இங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் வேற. அவங்க அதை எப்படி பார்க்கணும், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வந்து ஒரு நல்லதா இருக்கணும், எப்படி வந்து அது எந்த மாதிரி அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதும், எந்த மாதிரியே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொன்ன விதங்கள் வேற, அவங்க அணுகுன முறைகள் வேற. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ், அதாவது இந்த ஆப்சென்சிட்டி கண்டென்ட்ஸா பாக்குறவங்க இல்லையா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அது எல்லாமே வந்து ஃபேண்டசி பேஸ்டா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு தப்பான புரிதலை கொண்டு போய் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் ஆகிற முதல் ஸ்டேஜே அதான் சொல்லலாம். அது வந்து ஒரு தப்பான பார்வையில தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை பிரெயின்ல கொண்டு போய் சேர்க்குது. ஓ, இதுதான் செக்ஸ் போல அப்படிங்கிறத. ஸோ இதை நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க இதை பத்தி நீ எப்படி பேசுற, நீ பாக்குறியோ அப்படிங்கிற கேள்வி நீ கேட்கலாம். இல்ல நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை அவாய்ட் பண்ற ஒரு கண்டென்ட்டா இருக்கு, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம பேச மாட்டாங்க இல்லையா, அது ஒரு பெரிய டிராபேக்கா இப்போ நம்ம சொசைட்டில இருக்கு. அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் திரும்ப நியூரோ சயின்ஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, ஸோ அதனால இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது. இதை பத்தி பேசினா நிறைய பேருக்கு இதை போய் ஒரு உதவி செய்யும் அப்படின்னா பாக்குற நீங்க ஒருவேளை பார்த்துருக்கலாம், பார்க்காம கூட இருக்கலாம். இல்ல இவன் என்ன பண்றான், புதுசா எதை பண்றான்னு கூட பார்க்க வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு இது போய் சேரும்ல. ஏன்னா இதை வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த பாக்குறேன், எனக்கு இதுக்குள்ள இப்படி தோணுது, நான் ஒரு அறக்கேன், நான் ஒரு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பட் ஆனா அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்களா, என்ன பாக்குறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா, எனக்கு வந்து இந்த மாதிரி தோணுது, விட்டு எப்படி வெளியில போகணும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, இப்படிலாம் பேசுவாங்க. இப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகும் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம திருமூலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூலே வந்து பாத்தீங்கன்னா சிவனை பத்தி எழுதியிருக்கிறாரு. அப்படிங்கிறத விட ஒரு அடிப்படை தத்துவம் அங்க என்ன இருக்குது அப்படின்னா,
உடல் அப்படிங்கிறது கோவில் அப்படிங்கிறத மாதிரி அவர் சொல்லுவார். உடலை கட்டுப்படுத்தணும், உடலை அடக்கணும் அப்படிங்கறதான் இதோடைய ஒரு அடிப்படையான தத்துவமே திருமூலர் சொன்ன திருமந்திரத்துல. இதுல அவர் பாத்தீங்கன்னா வீரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி சொல்லுவார், உயிர் சக்தி அப்படின்னு. அதாவது நம்மளுடைய டெக்னிக்கல் நியூரோ சயின்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டொபமைன் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம வந்து மீன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த டொபமைன் இருக்கு இல்லையா, இந்த டொபமைன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டன்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு ஹார்மோன், நம்ம பிரெயின்ல செக்ரெட் ஆகிற ஒரு ஹார்மோன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல விளைவும் இருக்கு, கெட்ட விளைவும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நாம வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய புக் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ என் ஹாஸ்டல்ல நான் போய் உட்காந்து குளிச்சு முடிச்சுட்டு உட்காந்தேன் அப்படின்னா ஹோம்ஒர்க்கு காலேஜில் கொடுக்குற ஒர்க்கை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 1 or 2 hours இருக்கும். அந்த 2 hours நான் வந்து நியூரோ சயின்ஸ் பத்தி ப்ரிப்பேர் படிக்கிறது, இல்லை வந்து இந்த ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது. தமிழ் புக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் புக் அப்படியே படிச்சுட்டே போவேன். உட்காந்தேன்னா ஒரு 1 or 2 hour வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 200 pages நான் முடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என் சுத்தி இருக்க பசங்க அந்த 200ல அந்த ஒரு 2 hours நான் படிச்சுட்டு இருக்க டைம்ல எத்தனையோ ஷார்ட்ஸ் பார்ப்பானுங்க, எத்தனையோ ரீல்ஸ் பார்ப்பானுங்க. அது வந்து எப்படி சொல்றது, பயங்கரமா போகும். அது அந்த 2 hours அதான் பார்த்துட்டு இருப்பான், தள்ளிக்கிட்டே இருப்பான். அதுல நான் கவனம் செலுத்த மாட்டேன். பட் நான் அதை முடிச்சுட்டு பாக்குறப்ப இல்லை அவங்க நடுவில் வந்தாலோ எப்படி நான் புக்கு படிக்கிறீங்க, தலையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்காதானா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுமாண்ணா. இது வந்து ஒரு தப்பான ஒரு இமேஜினேஷன் நினைக்கிறேன். ஏன்னா புக்கு படிக்கிறப்ப தலை வலிக்குமா இல்ல படிக்கிறப்ப மென்டல் பிடிச்சிருமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு அவங்க கேட்கற அந்த கேள்வியே வந்து தவறுதலான ஒரு புரிதல்னால வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. ஏன்னா புக்ஸ் படிக்கிறதுனால பைத்தியெல்லாம் பிடிக்காது. அது நீங்க இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரெயினுக்கு தான் செம்ம பவர் ஏற்றும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சா மட்டும் தான் தலையெல்லாம் வலிக்கும். பட் அதே இன்ட்ரெஸ்டோட தானே ஃபோன் நோண்டுறாங்க, அதே இன்ட்ரெஸ்டோட தானே நீங்க ஃபோன்ல வந்து ரீல்ஸ் பாக்குறீங்க. ஸோ அதுல மட்டும் உங்களுக்கு ஏன் தலை வலிக்க மாட்டேங்குது? அப்ப நீங்க இங்க என்ன புரிதல் வேணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நம்மள தலை வலிக்குதா பைத்தியம் பிடிக்க வைக்குதா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல நம்ம பதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த எண்ணங்கள் வெளியில வரும். அந்த எண்ணங்களை பொறுத்து தான் அது மேல நம்பிக்கை கூடும். அந்த நம்பிக்கைகளை பொறுத்து தான் நம்ம அதை வந்து இன்ட்ரெஸ்டா பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அப்ப நீங்க போன் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னா அது மேல வச்சிருக்க நம்பிக்கையை நீங்க உடைக்கணும். இது நம்மளுக்கு ஜாலியா இருக்கு அப்படிங்கிற அது ஒரு பிலீவ் இருக்கு இல்லையா, இது போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்கணும். மாத்தினீங்கன்னா தான் அப்ப எது உங்களுக்கு ஜாலியா இருக்கும், எது உங்களுக்கு தேவையோ அது நீங்க ஜாலியா இருக்கே அப்படிங்கிற ஃபீலுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வரணும். சரி, இது வந்து மொபைல் அடிக்ஷனை தாண்டி மொபைலுக்குள்ள இருக்கிற அந்த ஆப்ஷன்சிட்டி நான் சொல்ல அந்த விஷயங்கள். இதுல திருமூலர் சொன்ன மாதிரி இந்த உயிர் சக்தி இருக்கு இல்லையா, டொபமைன். நீங்க வந்து இப்ப இருக்க சோசியல் மீடியால வந்து நம்ம அதிகமா போன்ஸ் ஏன் பாக்குறோம் அப்படின்னா இந்த டொபமைன் இருக்குல்ல, இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகாதான். இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு வந்து அது ஒரு பெரிய பெட்ரோல் மாதிரி, ஐயோ கிடைச்சிருச்சு அது இன்னும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத அது தேட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிடும், அந்த ஹார்மோனோட டேஸ்ட், டொபமைனோடைய டேஸ்ட் பிடிச்சிடும். ஆனா இந்த ஹார்மோன் எப்ப ரிலீஸ் ஆகும்னா நீங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு இடத்துல நீங்க ஒரு சின்னதா ஒரு சக்சஸ் ஃபீல் பண்ணாலும் நான் பண்ணிட்டேடா சூப்பர்ரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அந்த ஒரு ஹைப்ல அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த டொபமைனோட ஒர்க்கு. ஸோ நீங்க வந்து இப்போ நான் ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படின்னா அது நான் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் பொன்னியின் செல்வன் புக்கு படிக்கிறப்போ போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு சீன் வரும். அந்த சீன்ல ஒரு நாட் வச்சிருப்பாங்க, அதாவது ஒரு சஸ்பென்ஸோட இருக்கும். இது என்ன மூளை தேட ஆரம்பிக்கும். அதாவது இன்டியூஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுது. அந்த ஹார்மோன் நான் வெளியில வரப்போறேன் அப்படிங்கிற சொல்லிடுச்சு அப்படின்னாலே வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அது அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஹார்மோன் வெளியில வருதோ அதை ஃபுல்லா முடிச்சிடணுங்கிற ஒரு ப்ரெஷர் வரும். ப்ரெஷருங்கிறத விட அது வந்து ஒரு சுகமான ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ப்ரெஷர் தலையில ஏற அடுத்து என்னங்கிறத அந்த புக்கு படிக்க நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப வந்து வந்தியத்தேவன் வந்து குந்தவி தேவியை பார்க்க வந்துட்டாங்களா, இந்த இடத்துல இப்ப வந்து வேற ஒரு ஆள் புதுசா வராரா அப்படிங்கிற ஒரு சீன் நமக்குள்ள வந்தோடனே அந்த கேரக்டர் யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே அவங்களுடைய மோட்டிவ் என்னங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலாக்ஸ் கிடைக்கும். அடுத்த உடனே என்ன பண்ணோம்னா மறுபடியும் அந்த புக்கை நான் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறது போகும். ஆனா இங்க என்னன்னா ஒரு லாங் டேர்மா எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு முதல் அத்தியாயத்துல வந்து ஒருத்தர் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சஸ்பென்ஸோடைய பதில் வந்து நம்மளுக்கு 20-30 அத்தியாயத்தெல்லாம் வரும். அந்த அத்தியாயம் வரைக்கும் கிட்டத்தட்ட அது நீங்க முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 150-200 பேஜ் ஆயிடும். நீங்க ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு உங்க ஃபோக்கஸ் எந்த பக்கமும் போகாம டிஸ்ட்ராக்ஷனே ஆகாம அதுல மட்டும் உட்கார்ந்துருப்பேன். அதுல மட்டும் அடுத்த அந்த புக்கை படிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதே விஷயம்தான் ஃபோனுக்கும். ஆனா நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் கழிச்சு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் டொபமைன் ஹார்மோன் எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸே கொடுக்குது.
ஆனா போன்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ்ல ஒரு சோகமான ஒரு சேட் பிஜிஎமோ இல்ல லவ் ஃபெயிலியர் பிஜிஎமோ இல்ல லவ்வர்ஸுக்கான ஒரு பாட்டோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஹைப் உடனே கிடைக்குது ஒரு வீடியோக்கு. உடனே அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, ஓ அப்ப வந்து இப்படி பார்த்தா அடுத்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் கிடைக்கும், அடுத்த வீடியோ தள்ளு, மறுபடியும் ஒரு ஹைப், அடுத்த வீடியோ தள்ளு, மறுபடியும் ஒரு ஹைப். ஸோ இப்படி வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அது வந்து இப்போ புக்கு படிக்கிறப்ப நார்மலா ஃபோக்கஸா இருக்கிறப்போ இவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது எனக்கு ஃபோக்கஸை கொடுக்குது. ஆனா ஷார்ட்ஸ் பாக்குறப்போ இல்ல இந்த மாதிரியான ஆப்சசிட்டி கண்டென்ட்ஸை பாக்குறப்போ என்ன நடக்குது அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளோவா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அப்படி புக்கு படிக்கிறப்ப எனக்கு 50 பாயிண்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்சன்சிட்டி கண்டென்ட்டை நான் பாக்குறப்ப எனக்கு 500ல இருந்து 1000 வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம பிரெயின் உடனே என்ன பண்ணுன்னா இதை விட அது நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது இல்ல அப்படின்னு நம்ம பிரெயின் அந்த பக்கம் திருப்பிடும். அதனாலதான் அந்த கண்டென்ட்ஸை பாக்குறப்ப மேலும் மேலும் அடுத்து பாருங்கிறது அந்த ஒரு ஃபீல்குள்ள போய்கிட்டே இருக்கும். பட் இதோடைய பக்க விளைவு என்ன தெரியுமா? ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அதை பாக்குற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பிரெயின் நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கும். நம்ம பிரெயின் நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதுனால நம்மளால அந்த விஷயத்த வந்து விட்டு வெளியில போக முடியாம அந்த லூப்ல மாட்டிக்குவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா, சே மறுபடியும் பண்ணிட்டோமா, ஐயோ நான் ஒரு கெட்டவன், நான் வந்து ஒரு அரக்கேன் அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து நான் ஏன் தான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு கமெண்ட்டை நீங்க உங்க பிரெயின்குள்ள கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஹார்மோன் ரிலீஸ் பண்ண வைக்கும். டிப்ரெஷன் ஹார்மோன் ரிலீஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறமா தலையில கையோசிச்சு உட்காந்துருவாங்க. அப்புறம் அப்படியே லோன்லினஸ் ஆகும், தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம ரொம்ப கெட்டவனா இருக்கோம், தனியா இருக்கணும், லோன்லினஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும், லோவா ஆரம்பிக்கும், எனர்ஜி லெவல் கம்மியாகும். திருப்பி எனர்ஜி லெவல் கம்மியான உடனே எனர்ஜி கேட்க ஆரம்பிக்கும், சரி லாஸ்டா இருக்கா அப்படின்னு நாங்க போவோம். இது ஒரு சைக்கிள் லூப்பா ஃபார்ம் ஆகி பிரெயின்குள்ள அதுக்குன்னு நீங்க இந்த ஒரு ஒர்க் பண்ணா ஒவ்வொரு ஒர்க் பண்றப்பையும் ஒவ்வொரு விதமான கனெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஒர்க் பண்றப்ப ஒரு கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். ஸோ திருப்பி பண்ண இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நினைக்காமலேயே தானா அது உள்ள இழுத்துரும். நம்ம இதை பார்த்தாதான் என்னால் அடுத்த வேலை செய்ய முடியும், இதை நான் வந்து ஒரு தடவை பண்ணாதான் எனக்கு இந்த வேலை செய்ய முடியும், ஒரு தடவை நான் மாஸ்டர்பேஷன் பண்ணாதான் நான் வந்து இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அடுத்த ஒர்க்கை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு விஷயத்த முன்வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து அது அடிக்ஷனா மாற ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ப்ரானோகிராஃபிக் கண்டென்ட் அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இல்ல வந்து அது ஒரு அடிக்ஷனா இல்ல ஒரு கெட்ட விஷயமா அப்படிங்கிறது தான். இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி நம்மளை கத்துக் கொடுத்த விஷயங்கள்லாம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இருக்கட்டும், இல்ல திருமூலர் சொன்ன மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த திருவள்ளுவர் திருமூலர் எல்லாமே திருதான் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பெரிய பெரிய ஆட்கள் சொன்ன விஷயங்களை எடுத்து இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கேரி வில்சன் சொல்லி ஒருத்தர் வந்து ஹவு டு ஓவர் கம் அடிக்ஷன் அண்ட் ப்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்லயும் கூட பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்த வேர்ல்டு வைல்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப அதிகமான பிசினஸ் நடக்கிறதுல வந்து இந்த ப்ரானோகிராஃபி கண்டென்ட்ஸ், இந்த ப்ரானோகிராஃபி சினிமாஸ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ஆப்சசிட்டி கண்டென்ட்டை வந்து எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவ்வளோ பெரிய இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இந்த இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, பட் அவ்வளோ கேவலமான மார்க்கெட் தான் அது. அதுல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேண்டசியான தாட் கொடுக்குது. அது வந்து ரியாலிட்டியோட எந்த விதமான கனெக்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரியே பார்த்துட்டு ரியல் லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நடக்காது. அது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க இரிட்டேட் தான் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயங்களை வந்து நமக்குள்ள கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இங்க மிஸ்டேக். இப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, ப்ரானோ கண்டென்ட் பார்க்குற எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னா கிடையாது. ப்ரானோகிராஃபி பார்க்குற எல்லாருமே வந்து ரேப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிடையாது. ஆனா ரேப்ஸ் நடக்குது இல்ல, அதுக்கு காரணம் அவங்க ப்ரானோகிராஃபி பார்க்குறாங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் இங்க வரும். நீங்க இந்த சினிமாக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து கவனிச்சிங்கன்னா ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான், இல்ல ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் தான். பட் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்மோக் பண்ற எல்லாருக்கும் வந்து கேன்சர் வருமா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலருக்கு வரும். ட்ரிங்க்ஸ் பண்ற எல்லாருக்கும் வந்து லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகுமானா கிடையாது, ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகும். அது ஏன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய உடம்பை பொறுத்து அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப்சசிட்டி கண்டென்ட் பார்க்குறவங்களை பொறுத்தோம். அவங்கவுங்க என்னென்ன ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஒரு பிக்கெஸ்ட் டாக்டர் ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நியூராலஜிஸ்ட் அவரு டாக்டர் நவீன் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல. மதன் கௌரி அவங்களோட ஒரு வீடியோஸ் அவங்க ஷூட் பண்ணப்போ அதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன, அவங்க சொல்றாங்க மதன் கௌரி அண்ணா வந்து கேட்ட ஒரு விஷயம்னா எப்படி வந்து இந்த ப்ரான் அடிக்ஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டப்போ அதுக்கு அவர் சொன்னது, இது அடிக்ஷனை நீங்க ஸ்டாப் பண்ண நினைக்காதீங்க, இன்னொருத்தர் அதை ஏன் ஸ்டாப் பண்ணணும், இன்னொருத்தர் ஏன் அதை வந்து விட்டு போகணும், இன்னொருத்தர் எதுக்காக அதை முதல்ல யூஸ் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப் வேற வேற மாதிரி இருக்கும்.
ஒவ்வொருத்தர் ஃபீல் பண்ற விஷயங்கள் வேற வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களுக்கு என்ன மனநல ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்களோ அது வந்து இருக்கு இல்லையா, அதை நீங்க உடனே விட நினைக்காதீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாபியை வந்து நீங்க ஒரு நாளைக்கு 10 தடவை செய்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொண்டு போங்க. வாரத்துக்கு 100 தடவை, வாரத்துக்கு ஒரு 10 தடவை 20 தடவை செய்றீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 4 தடவை கொண்டு போங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் குறைங்க அப்படிங்கிறது தான். பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த காலத்துல திருமூலர் சொன்னது படி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இது எப்படி சமாளிக்கலாம். ஏன்னா இந்த டொபமைன்ங்கிற விஷயம் தான் என்னைய வந்து ரொம்ப நேரத்துக்கு புக்கு படிக்கவும் வைக்குது. அதே டொபமைன் தான் இன்னொருத்தவங்களை வந்து ஃபோன் யூஸ் பண்ணவும் வைக்குது, இன்னொருத்தவங்களை வந்து ஆப்சசிட்டி கண்டென்ட் பார்க்கவும் வைக்குது இல்லையா. ஸோ இந்த 2 விஷயங்கள் என் லைஃப்பை பற்றி நான் சொல்றேன். நான் வந்து ஃபோக்கஸ்டா டிராவல் பண்றதுக்கும் இன்னொருத்தவங்க டிஸ்ட்ராக்டா கீழே போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னுடைய சரௌண்டிங்ஸ்ல சொல்றேன், என் கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும் இல்லை என்னுடைய டீம்மேட், என்னோட சுற்றி இருக்கக்கூடிய ஒரு என்வரான்மெண்டா இருக்கட்டும். ஏன்னா நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே. பட் ஆனால் அந்த 2 இயர் கேப் இருக்கிறதுனால என்னால் அவங்கள பார்க்க முடியுது, அவங்களோட ஒரு சிங்க் ஆக முடியல என்னால். ஏன்னா அந்த ஒரு ஏஜ் பேரியர் இருக்கு இல்லையா, அதனால அவங்க கூட சிங்க் ஆக முடியல. பட் அட் த சேம் டைம் அவங்களும் என்னால் வாட்ச் பண்ண முடியுது. இவங்க இதை பண்றாங்க, இவங்க இதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற அந்த இது இருக்கும் இல்லையா. நம்ம வயசு பசங்களா தான் ஜாலியாக பேசுவோம். பட் இன்னொரு ஏஜ் பசங்க நம்மளோட 2 or 3 இயர் லோவா இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க நம்மளோட பயங்கரமா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை நான் நோட் பண்ணப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். திருமூலர் சொல்றதுபடி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த டொபமைனை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா அவரை பத்தி பேசுறப்ப எல்லாரும் சொல்றது நம்ம வந்து உடம்பு பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம், காத்துல பறக்கலாம், காத்துல மிதக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை விட்டுட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அவர் சொன்ன விஷயங்கள்ல வந்து இந்த டொபமைன்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா அவர் சொல்றாரு. உயிர் சக்தி அப்படிங்கிறது இதை நம்ம வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா, அதிகமா வேஸ்ட் ஆக்குறதுக்கு பதிலா அதை யூஸ் பண்ணி புது விஷயங்களை உருவாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க அதை எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ, அந்த டொபமைன் ஹார்மோன் எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ உங்க ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தை நோக்கி வரும். அப்படி வரப்பதான் நம்ம பிரெயின்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த அலைகள்ல சில மாற்றங்கள் இருக்கும். ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேவ்ஸ் தான் காமா அப்படிங்கிறது. அந்த காமா வேவ்ஸோடைய நம்ம பிரெயின் ரீச் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ஹை ஃபோக்கஸ்டில் இருக்கோம்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம பிரெயினோடைய மொத்த ஒர்க்கும் பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த வேவ்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த அலைகளுடைய பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவோம்னு சொல்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸுக்கு வந்து அது வரதில்லை. ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்டிவ் வேர்ல்டுல இருக்கோம் இல்லையா. ரொம்ப ஞானிகளை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அவுரா இருக்கும். நீங்க எந்திரன் 2 படத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, நெகட்டிவ் அவுரா வந்து இருக்கும், முனிவர்களுக்கு வந்து பாசிட்டிவ் அவுரா ரொம்ப டாப்புக்கு இருக்கும், காமா வேவ்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப. ஸோ அதை பற்றி வந்து அவர் சொல்றாரு. நம்ம ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு அதுக்கு மாற்று வழியும் சொன்னார். என்னென்ன அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுங்க, உடல் பயிற்சி செய்யுங்க, மூச்சு கட்டுப்பாடு செய்யுங்க, பிராணாயாமம் செய்யுங்க, யோகா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே நமக்கு தெரியாது, ப்ராப்பர் டீச்சிங் நம்மளுக்கு கிடையாது, விட்டு போச்சு அது எல்லாமே. நம்மளால உட்கார்ந்து யோகா பண்றது, தியானம் பண்றதெல்லாம் முடியாது. இப்படி கண்ணை மூடனே அப்படின்னா கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது, குப்பை மாதிரி ஏகப்பட்டு வந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்ல சில விஷயங்கள் தான். காலையில எந்திரிச்ச உடனே சூரியனை உங்க மேல அந்த வெயில பட வைங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா சூரியன் ஒளி நம்ம மேல படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்குள்ள செரோட்டோனின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும், காமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஏன்னா நீங்க அது பண்ணாதப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ்டா இல்லையா, டிப்ரெஷனா இருக்கும்னு தோணும். உடனே அதை எங்க கொண்டு போவோம்னா ஏதாவது ரீல்ஸ், போன் எடுக்க சொல்லும், போர் அடிக்குதுன்னு. அப்புறம் அந்த கண்டென்ட் ஏதாவது நோட்டிபிகேஷன் வரும், அதுக்குள்ள போக சொல்லும், அங்க ஆப்ஷன்சிட்டி கண்டென்ட் வரும், அதை பார்க்க சொல்லும். அப்புறம் மாஸ்டர்பேஷன் நடக்கும், அண்ட் அகைன் டிப்ரெஷனுக்குள்ள வரும், திருப்பி இது ஒரு ரிப்பீட்டா மாற ஆரம்பிக்கும். பட் இதுவே நீங்க சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் நின்னீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு காம்னஸ் கிடைக்கும். அந்த அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறப்ப. அடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்றப்போ உங்க உடம்பு வலி அதிகமாகும் இல்லையா, இந்த ஜிம்முக்குலாம் போறப்போ உடம்புக்கு வலி அதிகமாகும். ஸோ அதை நீங்க பண்ண 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 உடம்பு ரெஸ்ட் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க உங்க பிரெயினை வந்து வேற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாம போய் தூங்க வேண்டாம், உடம்பு வலிக்குதுன்னு டயர்டாயிரும், தூங்க வச்சிரும். ரெண்டாவது. மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு போனை வந்து 8 o'clock மேல நைட்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க. கோல்டு வாட்டர் ஷவர், அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு தோணுதோ உடனே நீங்க வந்து இந்த பச்சை தண்ணியில தலை ஊத்தி குளிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில எந்திரிச்சு போயிடுங்க, இல்லைன்னா உடனே போய் சூரியன் முன்னாடி போய் நின்றுங்க. அப்படிங்கறதான் இப்ப ரீசெண்டா பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல இதெல்லாம் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். சூரியன் முன்னாடி போய் நீங்க நின்னீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு தாட் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். இல்ல உடனே ஒரு லாங் வாக் எடுத்துக்கிட்டீங்க, விறுவிறுக்கு அப்படி நடந்து போனீங்க அப்படின்னா அந்த சேனலைஸ் மாறிடும், வேற ஒரு விஷயத்தை நோக்கி அது ஓடிடும். ஸோ இப்படி வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம் அப்படிங்கிறது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் சவர் பண்றது தான். அதாவது
இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா சினிமா தேட்டரில் சில படங்கள் இருக்கு. சில படங்கள் நம்ம வந்து போய் பார்ப்போம் அப்படின்னா சில சீன் வந்து நம்மளுக்கு மூஞ்ச சொல்லிக்க வைக்கும். அது வந்து அதுவுமே வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து தான் இருக்கு. யங் ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து அதை ஜாலியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லை ஒரு சிலர் இதை செக்ஷுவல் கண்டென்ட் பற்றி பேசுறதும் பிடிக்காது, அதை பார்க்கவும் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு அது வந்து மூஞ்ச சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் இதெல்லாம் காமன் தானே ஏத்துட்டு போயிருவாங்க. பட் ஆனால் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் மூவியோ இல்லை பெரிய மூவிஸோ வரப்போ அந்த மூவிஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸை வந்து யார் கொண்டாடுறா, யார் அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்றா, யார் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறா அப்படின்னா அங்கே டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு யாரு அப்படின்னா மேல்ஸ் தான் இல்லையா. மேல்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஆப்போசிட்டி கண்டென்ட் அப்படிங்கிறது அவங்கள நோக்கி ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்குது, அவங்களோட ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிசினஸ் நடந்தாலும் நாம நம்மளை எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் பண்றோம், நாம நம்மளை எப்படி வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம யாரு, நம்ம எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். பட் இது வெளியில வர முடியாதுன்னா இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இப்ப இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை நான் இத்தனை நாள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்போ நான் இதுல வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா உடனே நம்ம பிரெயின் வந்து மாறிடுமா, ஏன்னா பிரெயின் டேமேஜ்ங்கிற ஒன்று இங்கே நடந்துட்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் நான் பார்க்குறேன் பிரெயின் டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த டேமேஜ்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நம்ம பிரெயினால அதை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்குது. அது எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்க உடம்புல இப்போ ஃபேட் இருக்கு, கொழுப்பு அதிகமா இருக்கு, நீங்க நல்லா குண்டா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. எப்போ நீங்க வந்து இந்த 6 பேக்ஸை பார்க்கலாம், எப்போ நீங்க வந்து ஒரு உடம்பு லீனா பார்க்கலாம் அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை பொறுத்து இல்லையா. உங்க உடம்புல எவ்வளவு ஃபேட் இருக்கோ அந்த ஃபேட்டை குறைக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகும் நீங்க ஒல்லி ஆகிறதுக்கு. ஒரு சிலருக்கு ஒரு மாசத்துலயே வந்துடலாம், ஒரு சிலருக்கு மாச கணக்கில் ஆகலாம், ஒரு சிலருக்கு வருஷங்கள் கூட ஆகலாம், அவங்களோட ஒபிசிட்டியை பொறுத்து. அதே மாதிரி நீங்க எத்தனை நாள் இந்த கண்டென்ட்ஸை பார்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து இப்போ நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது இப்போ சரியாகிறதுக்கு ஒரு 1 or 2 months ஆகும். இந்த 1 or 2 months உங்களுக்கு உள்ள வந்து பல டிப்ரெஷன்ஸ் வரும். ஐயோ போர் அடிக்காது, நீங்க அதை பண்ணாம ட்ரை பண்ணாம இருக்கிறப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்க்காம இருக்கிறப்போ தோணும், ஐயோ நம்ம பார்க்கலையே, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, லோவா இருக்கு. இதெல்லாம் என்னன்னா நம்ம பிரெயின் வந்து எதிர்பார்க்குது, உனக்கு எனர்ஜி அதில் டக்குன்னு கிடைக்குதுடா, அதை பண்ணுடா அப்படிங்கிறத எதிர்பார்க்குது. அதனால தான் நம்ம ஒரு டிப்ரெஷனா லோன்லியா ஃபீல் பண்றோம். பட் நீங்க கண்டுக்காம விட்டுருங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, அதாவது மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடுங்க. அந்த மாதிரிலாம் தோன்றப்ப நடந்து வாக்கிங் போங்க, பாட்டு கேளுங்க. ஸோ இப்பெல்லாம் பண்றப்ப ஒரு 1 or 2 months 3 months கழிச்சு தான் பிரெயின் வந்து இப்போ இவன்ட்டு இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டான்னு வேற ஒரு பக்கம் ஆர்வத்தை திருப்போம். அதுக்கப்புறமா தான் சரியே ஆகும். இப்போ சிலர்லாம் வந்து நான் 6-7 வருஷமா பார்க்குறேன், 10 வருஷமா பார்க்குறேன் அப்படின்னா இட் டேக்ஸ் 1 or 2 years ஆகும். பட் அந்த 1 or 2 years உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், லோ டவுன் ஆக தோணும். பட் அட் சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது வெளியில் போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் வெளியில் போக முடியும். வெளியில் அதுக்கப்புறமா அது கியூர் ஆக ஆரம்பிக்கும். கியூர் ஆனதுக்கப்புறமா உங்கள் எனர்ஜி டாப்புக்கு போகும், உங்கள் லைஃப் டாப்பாக மாறிடும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல எழுத வேண்டாம். எப்படி எழுதினாலும் இன்னும் சொல்ல நீ பார்க்கறதானே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துடும். லோ நான் பார்க்கறது இல்லை. ஆனால் ஆல்சோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, போய் சேரட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ see you next time. டாடா, பை.